ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நாம வாழைக்காய் பஜ்ஜி தாங்க பார்க்க போறோம். இதுக்கு ஒரு வாழைக்காவை எடுத்து அதோட மேல் பகுதி தோலை மேலாப்ல நீக்கிட்டு பஜ்ஜி சீவர கட்டையை வச்சு சீவி எடுத்துக்கலாம். பஜ்ஜி சீவர கட்டை இல்லைன்னா கத்தியிலேயே மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பஜ்ஜிக்கு வாழைக்காய் ரெடி. இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுல்ல 150 கிராம் கடலை மாவு, அது கூட 50 கிராம் அரிசி மாவு, கொஞ்சமா மஞ்சத்தூள், இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமா பெருங்காயத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமா ஆப்பச்சோடா, பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாம கலந்து விட்டுக்கலாம். இந்த பெருங்காயத்தூளும் சீரகமும் தாங்க பஜ்ஜிக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பேஸ்ட் பதம் வர மாதிரி நாம மாவை ரெடி பண்ணிக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடான உடனே நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காவை டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக கலந்துட்டோம் அப்படின்னா வாழைக்காவில் 2 பக்கமும் ஒரு லேயர் மாதிரி தான் பஜ்ஜி நமக்கு கிடைக்கும். இதுவே பேஸ்ட் பதத்துக்கு நாம் மாவை ரெடி பண்ணோம் அப்படின்னா பஜ்ஜி நல்லா ஸ்டஃபிங்காக கிடைக்கும். 2 பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பஜ்ஜி ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ கூட சுட சுட பஜ்ஜி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் செமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.